மணிக்கு உமது இன்றைய பிரதம பேச்சாளராக வாசுதா சாரங்கபாணி அம்மையார் அவர்கள் உறவுகள் கசட தவற என்ற தலைப்பில் உம்முடன் உரையாற்றுவதற்காக இருக்கின்ற நாம் எல்லோரும் அதிலும் இணைந்து கொள்ளுமாறு எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது எம்முடன் எமது மூத்த பிரமிட் ஆசான் லீலா நடராஜன் அம்மையார் அவர்கள் எம்முடன் சென்னையில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். நான் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்ய விரும்புகின்றேன். இவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளியை சேர்ந்தவர் ஆவார். கடந்த 8 வருடங்களாக தியானம் செய்து தியானத்தின் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பலன்களை பெற்று வருகின்றார். இவர் பத்திரிகையின் வழிநடத்தலிலும் அவருடைய கொள்கைகளையும் கடைபிடித்து வருகின்றார். அது மட்டுமின்றி பிதாமகா பத்திரிஜி அவர்கள் 2015ஆம் ஆண்டு அவர் கூறிய வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது கபீர் தாசரை பற்றிய ஒரு புத்தகத்தை தமிழிலும் பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் என்ற காப்பியத்தை பற்றி ஹிந்தியிலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அத்துடன் பத்திரிகை எழுதிய துளசி தளம் என்ற புத்தகத்தை தமிழாக்கமும் செய்து அந்த புத்தகத்தை PSSM தமிழ் ஆன்மீக மன்ற இயக்கத்தில் அந்த வகுப்பினுடைய ஆன்ம ஞானத்தையும் பகிர்ந்திருக்கின்றார். அது மட்டுமின்றி நிறைய PSSM-இல் நிறைய ஆன்மீக வகுப்புகளும் எடுத்து வருகின்றார். அவரை நான் இப்போது PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நாம் தான் நமது படைப்பாளி என்ற தலைப்பில் உரையாற்றுமாறு அன்புடன் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் நீலா அம்மா. வணக்கம். வணக்கம், நன்றி. அனைத்து ஆசான்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன். பிரம்மஸ்ரீ பிதாமகர் சுபாஷ் பத்ரிஜி அவர்கள் காலடியில் தன்னை பரிபூர்ணமாக சமர்ப்பணம் செய்கிறேன். குருமாதா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்று நாம தெரிஞ்சுக்க போறது என்னன்னாக்கா, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். We are our creators. நாம் தான் நமது படைப்பாளி. இதுதான் ஆதிசங்கரர் எல்லாருக்குமே தெரியும். அத்வைத வேதாந்தத்தை அவர் தான் படைச்சார். ஏன்னா அவரோட டைட்டில் இருக்கே வேதங்களை எல்லாரும் நம்ப மாட்டேன்ட்டு சொல்லிட்டு வேதங்களே பொய், அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் நாஸ்திகா எல்லாரும் ரொம்ப வர ஆரம்பிச்சா. அப்போ அவர் தான் இருக்காரே முன்னாடி வந்தார். அண்ட் அத்வைத வேதாந்தம் அப்படி அதற்கே அவர் தான் ஸ்டார்ட் பண்ணினார். அண்ட் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற சூத்திரத்தையும் அவர் தான் கொடுத்தார். அகம் பிரம்மாஸ்மி நானாக்கா அகம் பிரம்மம் அஸ்தி, நான் தான் பிரம்மம், நான் தான் படைப்பாளின்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் சங்கரர் இருக்காரே சகுண பிரம்மத்தை இருக்கே அவர் கண்டனம் செய்யல. ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கார். நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் ரெண்டுக்குமே அவர் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஏன்னாக்கா, அதாவது சகுணம்னாக்கா உருவம் வச்சு பூஜை செய்வது, நிர்குணம்னாக்கா உருவம் இல்லாமக்கு பூஜை செய்வது அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே ஆஸ்திகா தான். ஒருத்தர் உருவத்தை வச்சுன்னு செய்வா, ஒருத்தர் இருக்காரு நாமே கடவுள் அப்படின்னு நினைச்சுட்டு ஞான மார்க்கத்துல போறவாளா இருப்பா. அவ்வளவுதான். யாருமே இதுல நாஸ்திகா கிடையாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னாக்கா, ஆன்மீகத்துல புதுசா வரா பாருங்க, எல்லாரும் எடுத்த உடனே இருக்கே இப்ப நம்ம நிறைய ஜன்மங்கள் எடுத்துட்டு தான் இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கோம். நமக்கே தெரியாது இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரோட ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருக்கும் தோன்றது நானா தெரியறேன், நீங்களா தெரியற. ஆக்சுவலி அந்த ஆன்மா என்னது, அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னோட உடலுக்கு தான் என்னால வயசு சொல்ல முடியும். எனக்கு 40 வயசு ஆகிறதா, 60 வயசு ஆகிறதா, 80 வயசு ஆகிறதா அப்படின்ட்டு. ஆன்மாவோட வயசை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது நமக்கு முதல் பிறவி இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிறவிகள் எடுத்திருக்கோம். விதவிதமான பிறவிகள் நம்ம எடுத்துட்டுதான் இந்த பிறவிக்கு வந்திருக்கோம் இல்லையா? சோ அதனால இருக்க ஆன்மீக சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்கா, நம்ம தான் கடவுள், நம்மள படைச்சவன்றக்கானே வேற ஏதோ கடவுள்னு கிடையாது.
நம்ம தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும். we are only responsible அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்கார். சோ ஆன்மீகத்துல ஸ்டார்டிங்ல வரவாளுக்கு இருக்கே உருவ பூஜை கண்டிப்பா தேவைப்படும். இப்போ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் நம்ம ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது இது புரிய வைக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்றோம், அவளுக்கு இருக்கே ஃபிகர் எல்லாம் போட்டு காமிக்கிறோம் இல்லையா, இதுதான் இது லேக்கு, இது மவுண்டைன், இது ரிவர் அப்படின்ட்டு நம்ம பிக்சர் காமிக்கிறோம். அப்போ அதுகளுக்கு ரொம்ப ஈஸியா அது புரியறது. அதே இருக்கே பிஹெச்டி லெவல்ல ஒருத்தர் வந்துட்டாருனாக்கா அவளுக்கு நீங்க பிக்சர் காமிச்சு புரிய வைக்கணும்ட்டு தேவை கிடையாது. காலேஜ்ல என்ன பண்ணுவா, அவளுக்கு அது பேரே என்னது, லெக்சரர்ஸ் அப்படின்பா இல்லையா, வருவான் லெக்சர் கொடுப்பா போயிடுவா. அதுக்குதானே அவளுக்கு அந்த பேரே வந்திருக்காங்க அவனுக்கு. ஏன்னாக்கா அவருக்கால ஏ ஃபார் ஆப்பிள்னு ஒன்னொன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டா, டு த பாயிண்ட் புரிய வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தன்னோட புத்தியை வச்சுக்கிட்டு லைப்ரரியில போய் மீதி புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தானே அப்படித்தானே நடக்கிறது இல்லையா, பிஹெச்டி ஹோல்டர்ஸ் எல்லாம் அப்படிதான் படிப்பா. சோ அதுதான் வித்தியாசம் சகுனத்துக்கும் நிர்குணத்துக்கும். சகுனம்ங்கிறது என்னது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆரம்பத்திலே இருக்கே நான் தான் படைப்பாளி, நான் தான் பரமாத்மா, கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஒன்னும் தேவையில்லை நானாக்கா பயந்துக்கிட வேண்டாம். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. அவளை சொல்லி குத்தம் இல்லை, யாரையும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. அவளோடது எந்த குணத்துல அவ இருக்காளோ, 3 குணங்கள் இருக்கு இல்லையா, தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம்னு இருக்கு. அதே மாதிரி ஆன்மா ஒரு ஜென்மத்துல ஒரு லெசன் கத்துன்னு போயிட்டு இருக்கு முன்னாடி போறது. சோ ஒரு ஆன்மா எத்தனை லெசன் கத்துன்னு இருக்கு, அதுக்கு எத்தனை நாலேஜ் இருக்குங்கிறது இருக்கே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அதனால இருக்கே ஸ்டார்டிங்ல கண்டிப்பா சகுன பூஜை தான் செய்யணும். போக 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 என்ன ஆகும்னாக்கா, தியானம் செய்ய செய்ய, சுவாத்தியானம் செய்ய செய்ய நமக்கு தானாகவே புரியறதுக்கு வரும். என்ன புரியறதுக்கு வரும், நான் தான் கடவுள், நான் தான் ஆன்மா, எனக்குள்ளதான் பரமாத்மா இருக்கு. இத வெளியில போய் நான் தேடினேனானாக்கா அது வேஸ்ட், என்னோட டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இது புரிதல் இருக்கே யாரோ சொன்னானாக்காலோ இல்ல எங்கேருந்தோ படிச்சானாக்காலோ இந்த புரிதல் வராது. இந்த புரிதல் எப்ப வரும், நம்ம நிறைய 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 தியானம் செய்யணும். தியானம் செஞ்சு நம்மளுக்குள்ளேயே இந்த சேஞ்சஸ் வரும். அப்போதான் இது இருக்கே புரிய வரும். ஆன்ம ஞானம் வரணும். இன்னொருத்தர் சொல்லி இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் வர முடியாது. ஒருத்தர் எத்தனையோ பேர் என்னமோலாம் சொல்லுவா. அதே ஆதிசங்கர் இதுவும் தானே சொல்லியிருக்காரு இல்லையா, பகுகிருத்த வேஷம், நிறைய நிறைய வேஷம் எல்லாம் போட்டுக்கொண்டு எல்லாம் எல்லாரும் ஏமாத்துறா அப்படின்ட்டு. இப்ப எத்தனையோ குழுக்கள் இருக்குல்ல, எத்தனை இதுல எவ்வளவு பேர் ஏமாறுறா. போயிட்டு நான் அங்க போனேன், இங்க போனேன், அங்க இப்படி ஏமாந்தேன், அங்க இப்படி ஏமாந்தேன் அப்படின்ட்டுலாம் பேசுறா பாருங்க. பிகாஸ் அதுவும் இருக்கு. சோ அவேர்னஸ் தேவைப்படுறது. அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம குரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, பிரம்மாஸ்திரம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரு என்ன பிரம்மாஸ்திரம், தியானம்ங்கிற பிரம்மாஸ்திரம். தியானம் நம்ம கிட்ட இருந்ததுனாக்கா யாராலையும் நம்மள ஏமாத்த முடியாது. நான் ஒண்ணு சொன்னேன்னாக்கா அதை டக்குன்னு நீங்க ஏத்துக்க மாட்டேன், நீங்க யோசனை பண்ணுவேன் அதுல. பிகாஸ் யூ ஆர் எ தியானி. ஒரு தியானிக்கு தெரியும் எது ரைட்டு எது ராங்கு, எதை ஏத்துக்கணும் எதை இருக்க புறக்கணிக்கணும், இதெல்லாம் ஒரு தியானிக்கு தான் தெரியும். அதனாலதான் மெயினா நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரம்மாஸ்திரத்தை நம்ம புடிச்சுக்கணும் தங்கிட்ட, அதை விடவே கூடாது. தியானம்ங்கிறது ஒரு பெரிய அஸ்திரம். அதை யூஸ் பண்ணினோம்னானாக்கா நமக்கு இந்த நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் தானாகவே கிளியர் ஆயிட்டு வந்துடும். முள்ள 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 நம்ம இருக்கோமே மேல ஏறிக்கிட்டே போயிடுவோம். சரியா? இப்ப தர்மம் விஞ்ஞானம் இது ரெண்டுத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம்னு உண்டு. தர்மம் என்ன சொல்லும், ஏதோ ஒரு கடவுள். இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு யாரும் தப்பிதமா எடுத்துக்காதேங்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கிருஷ்ணரோட வழியில போறவா என்ன சொல்லுவா, கிருஷ்ணர் தான் எல்லாத்தோடையும் கிரேட் காடு. துளசி தளத்தோட ஸ்டார்டிங்ல அவர் கொடுத்திருக்காரு பாருங்க. எல்லா தர்மங்களும் என்ன சொல்றது, என்னோட தர்மம் தான் பெருசு, என்னோட தர்மம் தான் பெருசு, நீ இதைத்தான் கடைப்பிடிக்கணும், இதைத்தான் கடைப்பிடிக்கணும். அதோட மட்டும் நிக்கிறது இல்ல அவ எல்லாரும். அட் தி சேம் டைம் என்ன சொல்றான், எதிர்க்க இருக்கிறவன் பொய் பேசுறான், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தான் பெரியவன். எல்லா தர்மங்களும் இப்படிதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால்தான் பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு தர்மமே கிடையாது எதுவுமே. பிரமிட் மாஸ்டர்ஸ் இந்து தர்மத்தையும் சேர்ந்தவா கிடையாது, முஸ்லிம் தர்மத்தையும் சேர்ந்தவா கிடையாது, கிறிஸ்டியன் தர்மத்தையும் சேர்ந்தவா கிடையாது. நம்ம எல்லாருமே யாரு, மனுஷன். மனுஷ தர்மம், மனுஷன்ல இருந்து நம்ம தேவனா மாறணும், தேவத்துவத்தை அடையணும், அவ்வளவுதான் நம்மளோட
துளசி தளம் அதுதான் நம்மளோடது இருக்கே வந்து தர்மம். ஏன் துளசி தளத்துல 2 இலை இருக்கு இல்லையா? அதான் ஒரு இலை என்னது தியானம், இன்னொரு இலை என்னது ஞானம். இதுதான் நம்ம செஞ்சுன்னு வந்துட்டு இருக்கோம். தியானம் செய்கிறோம், ஞானத்தை பெறுகிறோம். பின் என்ன பண்றோம்? மற்றவர்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கிறோம். நம்ம அடைந்த தியானத்தை ஞானத்தை மற்றவாளுக்கு நம்ம என்ன பண்றோம்? அது கொடுக்கறோம், அவளுக்கும் கொடுக்கறோம். அதே மாதிரி அது போயிட்டே போறது, அந்த செயின் போயிட்டே போறது. இதுதானே பண்றோம்ல, இதுதான் பண்ணணும். தர்மம்ங்கிறது எதுவும் கிடையாது. கிறிஸ்டியன் ஃபேமிலியில ஒரு பிறந்த குழந்தைய இந்து ஃபேமிலிக்காரன் வந்து பிறந்த உடனே கொண்டு வந்து வளர்த்தான்னாக்கா அவன் அதுக்கு ராம், ஷியாம், நாராயண் இந்த மாதிரிதான் ஏதாவது பேரு வைப்பான். அவன் அதுக்கு என்னத்தை சொல்லி கொடுப்பான்? இந்து தர்மத்துல இருக்கிற அந்த கலாச்சாரத்தை தான் அதுக்கு சொல்லி கொடுப்பான். அப்ப நாளைக்கு அந்த குழந்தை என்ன சொசைட்டில எல்லாரும் என்ன சொல்லுவான்? அதை ஹிந்துன்னு சொல்லுவான். ஆனா நமக்கு தெரியும் அது எங்க பிறந்தது? கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்ததுன்ட்டு. ஆனா அதுக்கு அது இருக்கே வந்து இப்படிதான் கும்பிடுமே தவிர அது இருக்கே இப்படி பண்ணாது. என்னத்தினால? இந்த தர்மம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது சொசைட்டி கொடுத்த விஷயம். அது பிறக்கச்சே யாருமே எந்த தர்மத்தையும் சார்ந்தவா கிடையாது. எல்லாரும் மனுஷ தர்மம் தான். ஒரு தர்மம் தான் இருக்கு. மனுஷத்தன்மையோட நம்ம இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? என் தர்மம் தான் பெருசு, உன் தர்மம் தான் பெருசு. அனாவசியமா இந்த மாதிரி சண்டைகள்லாம் வருது. இப்ப கூட நடந்துட்டு இருக்கு. இன்னமும் சொசைட்டில இந்த சண்டை நீங்க எடுத்து நினைச்சுக்காதேங்கோ. இன்னமும் ரொம்ப ஜாஸ்தி நடந்துட்டு இருக்க. பல்கி இப்போ கொலை குத்துல இறங்கிட்டு இருக்கா எல்லாரும் கொத்தர். சோ நம்மளோட என்ன டியூட்டி? அவள எல்லாருக்கும் எடுத்து நம்ம சொல்லி ஆகணும். வேற வழி கிடையாது. சொல்லி 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 அவளேதான் திருந்தி ஆகணும். நம்மளால அவளை திருத்த முடியாது. யாரையும் திருத்தலாம் முடியாது. நம்மளால வழிதான் காட்ட முடியும். இது நேர்மையான வழி, இது சரியான வழி, இதுல போனேனாக்கா உனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு துன்பங்கள் கிடைக்காது. அது ஆனா சொல்றது நம்மளோடது கடமை. அதோட நிறுத்திக்கணும். அவளை நம்ம ஜபர்தஸ்தி பண்ணி இது பண்ணினோம்னாக்கா எப்படி அவ மத்தவாளோட பண்றாளோ அதே மாதிரி நம்மகிட்டயும் பண்ணுவா. சோ நோ யூஸ். நம்மளால யாரையும் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம ட்ரை தான் பண்ணணும். ஆனா ட்ரை பண்றது நம்மளோடது கடமை. ஒரு சத்தியம் தெரியறதுனாக்கா அதை கண்டிப்பா நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு பயப்படக்கூடாது. எதிர்க்க இருக்கிறவன் என்ன சொல்லுவன், நம்மள பழிப்பனா, நம்மள நிந்திப்பனா, நம்ம மேல கல்ல விசிறி அடிப்பனா, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் பயந்தவனாக்கா பின் இந்த மாதிரி சீட்ல உட்காரவே கூடாது. பின் அவ தன் வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதான். தன் குடும்பத்தோடய சேர்ந்துன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். ஹவ் ஆர் யூன்னு கேட்டுக்கிட்டு அதோட முடிஞ்சது. நீ குழம்பு வச்சேன்னா நான் காய் பண்ணினேன்னா அதோட லைஃப் முடியும். இந்தியில சொல்லுவா கானா பீனா சோனா, கானா பீனா சோனா. சாப்பிடு, குடி, தூங்கு. குடினாக்கா அந்த தண்ணி சொல்லல, ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். சோ இது ஒரு லைஃப்னு. இது யாரு செய்வா இந்த மாதிரி? இதுவும் ஒரு லைஃப் உண்டு. சமோ குணத்துல இருக்கிறவா. இப்போ ஒரு குடிகாரம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப நம்ம வேலைக்கு எல்லாம் வரா வீட்டுல எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம். அந்த லேடிஸ் எல்லாம் கஷ்டப்படுறா. என்ன சொல்லுவா? குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு போறான் அப்படிங்கிற. அப்ப நம்ம தோன்றது மிந்திலாம் நான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு அதெல்லாம் தோண மாட்டேங்குது. பிகாஸ் அவன் அந்த சமூக குணத்துல இருக்க. அவளுக்கு அதுக்கு மேல தெரியாத ஒண்ணுமே. அவளை நம்மளால மாத்த முடியாது. இந்த ஜென்மம் இந்த இதோடதான் வந்திருக்கானாக்கா அவ இனிமே அடுத்த பிறவி எடுக்கிற சமயத்துலதான் அவளுக்குள்ள அந்த மாற்றங்கள் வரும். நமக்கு தோன்றது இல்ல சில என்னடா அது இவ ஜடமா இருக்கா, அப்படி என்ன சொன்னானாக்காலும் இவளுக்கு புரிய மாட்டேங்கிறதுனாக்க புரியாது. பிகாஸ் நம்ம என்ன பண்றோம்? அவளை திருத்தறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். நோ, நம்ம தன்னை திருத்திக்கணும். தன்னோட மனசை திருத்திக்கோங்க, தன்னோட தாட்ஸை மாத்திக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி அது எஃபெக்ட் எதிர்க்க போய் விடும். நம்ம மனசு தூய்மையா இருந்ததுன்னு நானாக்கா அதோட அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது எதிர்க்கையும் போகும். அது இப்ப நம்ம ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தானே இந்த பிரகாசம் கிடைக்கிறது இல்லையா? இந்தியில ஒரு பாட்டு கூட இருக்கு, தோரா மன் தர்பன் கஹலாயே அப்படின்ட்டு. அதாவது உன்னோட மனசு இருக்கே ஒரு கண்ணாடி மாதிரி. கெடுதல் நல்லது எல்லாத்தையும் எது எடுத்து காட்டும். இப்ப நான் உங்கள்கிட்ட போய் பேசலாம், உங்களை நான் ஏமாத்தலாம், உங்களை என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் எங்கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? நான் யாருங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? நான் என்னையே நான் எப்படி ஏமாத்திக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி மனசு இருக்கே வந்து கண்ணாடின்னு சொல்லிருக்கு. அதை எடுத்து காமிக்கணும். நீ இது தப்பு செஞ்சுட்டு இருக்கே, நீ இது ரைட் செஞ்சுட்டு இருக்கேன்ட்டு. டெரரிஸ்டா இருக்கட்டும், இல்ல இந்த திருடங்கள்லாம் திருடுறாங்களே, டக்கைச்சி எல்லாம் போடுறாங்களே, அவங்க எல்லாருக்கும் ஒரு சமயத்துல மனசாட்சி குத்தும். ஆனா என்னன்னாக்கா பர்சன்டேஜ்ல வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் எல்லா விதமான குணங்களும் இருக்கும். என்ன பர்சன்டேஜ் எங்க இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க.
தமோ குணம் ஜாஸ்தி இருக்கு, 99% இருக்கு. ஒரு குணம் தான், 1% தான் சத்துவ குணம் இருக்குனாக்கா அவன் திருடிட்டு தான் இருப்பான், கொலை பண்ணிட்டு தான் இருப்பான், ஹிம்சா பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவங்கிட்ட அந்த குணம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி. சோ அத நம்மளால ஆனது நம்ம என்ன சொல்லலாம், நம்ம சொல்றது நம்மளோட டியூட்டி. அந்த காலத்துல சொல்லிட்டு தானே வந்துட்டு இருக்கா, நம்ம அதை கேட்டுட்டு தானே வந்துட்டு இருக்கோம். பாரதியார் கொஞ்சமா சொன்னாரா சொசைட்டில இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் எத்தனை எடுத்து சொன்னார், யார் கேட்டா? எத்தனை பேர் கேட்டுட்டு அதை நடந்துட்டு இருக்கா? நடக்கிறா இல்ல உடனே நான் இது சொல்லல, இந்த மாதிரி சேஞ்சஸ் வரல சொசைட்டில என்ன சொல்லல. ஆனா இந்த சேஞ்ச், இத்தனை சேஞ்சஸ் போராது. இன்னைக்கும் இன்னி டேட்லயும் பெண்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பெண்கள் எங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளோ அங்கதான் குடும்பம் சரியா போற மாதிரி இருக்கே தவிர இன்னைக்கும் அதேதான் நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல வந்திருக்கு வித்தியாசம், அவ்வளவுதான். நான் பார்த்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் நான் இந்தியால இங்க பார்த்துட்டு இருக்கேன். ஃபாரின் கண்ட்ரிஸை பத்தி எனக்கு தெரியாது. இங்க இருக்கிறத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க இருக்கிற சொசைட்டி. ஏன்னா நான் அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என் காதுல என்ன விழுறதோ அதுதான் நான் சொல்ல முடியும், இல்லையா? அந்த மாதிரி இருக்க நிறைய சேஞ்சஸ் வரணும். அது எப்படி வரும்? நம்ம அட்லீஸ்ட் நம்ம எல்லாருக்கும் என்னன்னாக்கா தியானம் பண்ணு, அது ஒண்ணுதான். அதுக்குதான் அந்த வழியை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் பத்ரிஜி. தியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். நானாக்கா யாரும் அவள்கிட்ட சொல்ல தேவையே இல்லை, இது நல்லது இது கெட்டது, இங்க ஏன் இவாளை நீ ஏன் அடிக்கிற, இவாளை நீ ஏன் திட்டுன்னு சொல்லவே வேண்டாம். நம்ம அவ நமக்கு சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சுடுவான். ஏன்னா தியானத்துல அத்தனை பவர் இருக்கு. தியானத்தினாலதான் நமக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கிறது. ஆன்ம ஞானம் கிடைச்சானாக்காதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயம் நமக்கு தெரியறதுக்கு வருது. ஆக்சுவலி யாரு கடவுள்ங்கிறது எங்கேயோ வெளியில இருக்கானா? நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கோவிலா போறோம், குளங்கத்துக்கு போறோம், இங்க பில்கிரிமேஜ் சென்டருக்கெல்லாம் போறோம், எங்கெங்கயோ போய் தேடுறோம். ஏன் அமர்நாத்ல இருக்கிற சிவன் இங்க நம்ம வீட்டுல கொண்டு வர முடியாது? அந்த சிவனை கொண்டு வர முடியும். ஏன் முடியாது? அந்த சிவன் வேற இந்த சிவன் வேறையா? கிடையாது. திருமலால இருக்கிற வெங்கடேச பெருமாளை இங்க கொண்டு வர முடியாது நம்மளால. தியானத்துல உட்காருங்கோ, கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுங்க, அவர் தானே தரிசனம் கொடுப்பாரு உங்களுக்கு. ஏன் கொடுக்க மாட்டார்? ஏன்னா உங்களுக்குள்ளதானே இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு கடவுள். அதத்தான் அந்த ஞானம் வரணும்னாக்க நம்ம நிறைய நிறைய தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், நல்ல நல்ல புஸ்தகங்களை படிக்கணும். உண்மையான குருமார்கள் சொன்ன வார்த்தைகள் இருக்கே நம்ம திருப்பி 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 கேட்கணும். அவளோட கேசட்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும். அவ என்ன சொல்ல வந்தா அதை தெரிஞ்சுன்னு நம்ம அந்த வழியில நடந்தோம்னாக்கா கண்டிப்பா இருக்கே நமக்கு இது புரியறதுக்கு வரும். we are only responsible, we are only creators. இப்ப என்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம்ங்கிறது எனக்கு புரிஞ்சு கொடுத்தோம்னாக்கா நான் இருக்கேன்னு யார் மேலேயாவது பிளேம் பண்ணுவேனா? ஜென்ரலி நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுனாக்கா இதெல்லாம் வந்தது யாரால? உன்னாலதான் வந்தது, நீ சரியா இது பண்ணல, யாராவது ஏதோ ஒரு இதுல இருக்கேன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், மத்தவங்க மேல பழிய போட்டுடுறோம். நான் படிக்க முடியல ஏன்னாக்கா எங்க வீட்டுல படிக்க வைக்கல, நீ ஏன் போராடல? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னா அன்னைக்கு பாரதி. ஏன் அந்த பேச்ச கேட்கல? கிருஷ்ணன் என்ன சொன்னார்? அநியாயம் செய்யறவாளோடையும் அநியாயத்தை சகிச்சுக்கிறவன் தான் மகா பாவி அப்படின்னார். திரௌபதி கேட்கறால, திரௌபதிட்ட சொல்றார், நான் ஏன் கண்ணாயத்துல கஷ்டப்பட்டேன்னா ஏன்னா நீ ஏன் சகிச்சேன், நீ ஏன் அன்னைக்கு எதுக்கல எல்லாத்தையும்? சோ நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணம் யாரு? நம்ம தான் அவளுக்கு இடம் கொடுக்கணும். உங்களோடது உங்க பேச்சு, உங்களோட பிஹேவியர் அதை வச்சுட்டுதான் எதிர்க்க இருக்கிறவன்றானே உன் மேல அட்டாக் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவான். சோ நம்ம தன்னோட பர்சனாலிட்டி நம்ம எப்படி பண்ணிடணும்னாக்கா எதிர்க்க இருக்கிறவன் கிட்டக்க பேசுறதுக்கு கூட 4 தடவை யோசனை பண்ணணும். அந்த தைரியம், அந்த மனோ பக்குவம் இதெல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். சொசைட்டில இருக்கிறவாளுக்கு இப்போ இனிமே யாரு வளர்ந்துன்னு வந்துட்டு இருக்காளோ அவளுக்கு இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கணும் அவளுக்கு. அப்பதான் இருக்கே சொசைட்டி சந்தோஷமாக மங்களகரமாக இருக்கும், எந்தவித வித்தியாசமும் இல்லாமக்கு இருக்கும். இன்னைக்கும் இருக்கு. சின்ன விஷயம் ஜாதியை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் நமக்குள்ள வந்துடும். எத்தனை குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கு இந்த காலத்துல. இப்போ நான் எனக்கு எதிர்க்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கேட்டானாக்கா. இந்த காலத்துல எங்க போயிட்டு இருக்க ஒரு பக்கம் உலகம்,
சந்திரலோகத்துக்கும் இந்திரலோகத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் போயிட்டு இருக்கா ஒரு பக்கம். அவ்வளவு முன்னாடி போயிட்டு இருக்க உலகம். இங்க இன்னமும் இருக்கேன் வந்து நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி. நான் ஜாதிங்கிறது என்ன ஒட்டின்னு இருக்கா உடம்புல? மனசை சுத்தப்படுத்தணும், ஹிம்சாவின் வழியின் விடணும், அஹிம்சாவை கடைபிடிக்கணும். அதெல்லாம் தான் நம்ம கத்துக் கொடுக்கணுமே. எல்லாரும் ஒரே ஜாதி தான், யாரும் வசதியும் இல்லை, யாரும் தாழ்த்தியும் கிடையாது. பணத்தை வச்சுன்னு கூட நம்ம டிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இருக்கு இல்லையா? நீ பணக்காரன் நான் ஏழை அப்படிங்கறது அது அங்கேயும் ரெண்டு இது பண்ற, அதுவும் கூடாது. ஏன்னா போற சமயத்துல அதுல இருந்து ஒரு நயா பைசா இருக்கே வந்து யாரோடையும் போறது இல்லை. ஏழையும் அப்படியேதான் போக போறான், பணக்காரனும் அப்படியேதான் போறான், வெறும் கையோட தான் போறான். பணக்காரன் கையில இருக்கே 100 தங்க காயின் இருக்கும், ஏழையோட கையில ஒரு சல்லி காசு கூட இருக்காதுங்கிறது இல்ல. ஆஃப்டர் டெத் எல்லாரும் வெறும் கையோட தான் போயாகணும். சோ நோ டிஃபரன்ஸ், நோ பிளேமிங், நோ ஜட்ஜ்மெண்ட். அத முதல்ல நம்ம நிறுத்தணும். அதை எப்ப நிறுத்த முடியும்? நமக்கு இந்த விஷயம் தெரியணும். we are our creators. நம்ம தான் நம்ம அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். இந்த அம்மா வயிற்றுலதான் நான் பிறப்பேன், இதுதான் எனக்கு அப்பா, இதுதான் எனக்கு குடும்பம், இதெல்லாம் அந்த ஆன்மார்க்கை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டு தான் வருது. இந்த ஜென்மத்துல எனக்கு நம்ம முதல்ல டிசைட் பண்ணிட்டு வந்துருவோம். 10 லெசன் கத்துக்கணுமா, 5 லெசன் கத்துக்கணுமா, அவளோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. அப்போ அந்த லெசன்ஸ்லாம் தான் இருக்கே வந்து நம்ம லைஃப்ல இருக்க இன்சிடென்ட்ஸ் மாதிரிலாம் வருது. என்ன நடந்தானாக்காலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தானாக்காலும் சரி, இது இந்த சிச்சுவேஷன் எதுக்காக வந்திருக்கு, இதுல நம்ம என்ன கத்துக்கணும், அந்த கண்ணோட்டத்தோட பாருங்க. அத புரிஞ்சுடுத்தோம் நானாக்கா அந்த ட்ரபிள் அந்த கஷ்டம் மறுபடியும் ரிப்பீட் ஆகவே ஆகாது. அந்த புரிதல் வரலைனாக்கா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்னத்தினால நீங்க அதை கத்துக்கணும்ல. இந்த லெசன் கத்துக்கலனாக்கா இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம், டீச்சர் இருக்காலே ஒரு ஃபார்முலா புரியலனாக்கா மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காளே. முதல்ல கிளாஸ் ஒர்க் கொடுப்பா இல்லையா, திருப்பி ஹோம்ஒர்க் கொடுப்பாள், அப்பவும் புரியலையா உடனே பேரண்ட்ஸை கூப்பிடும், எப்படியாவது அவளோட என்ன ட்ரை பண்றாவா, எப்படியாவது இந்த குழந்தைக்கு புரியணும்ட்டு. அதே தான் இதுவும் நடக்கும். சோ நம்ம ரொம்பவே அவேர்னஸோட இருக்கணும், சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னது உண்மைகள் என்னது அப்படின்ட்டு. கண்மூடித்தனமா தர்மம் என்னமோ சொல்றது, ஃபர்ஸ்ட் தர்மம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தர்மத்தோட டெபினிஷனே நம்ம தப்பிதமான பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், இந்த தர்மத்துல பிறந்தானாக்கா இதுதான், இது கடைபிடிக்கிறவா இவா ஹிந்து தர்மத்துக்காரா, இதை ஃபாலோ பண்றவா இவா முஸ்லிம் தர்மத்துக்காரா, இவா கிறிஸ்டியன், நம்மளே ஒரு இது போட்டு விடுறோம். இதெல்லாம் கடவுள் வந்து சொல்லி கொடுத்தானா? கடவுளோட தர்மம்னா ஒரு தர்மமா தானே இருக்கணும். ஏன் உங்களுக்கு வேற, இவனுக்கு வேற, அவனுக்கு வேற, எனக்கு வேறன்னு ஏன் இருக்கு அங்க? அதே மாதிரி எல்லாரையும் ஏதோ ஒரு கடவுள் வந்து படைச்சிருக்கானா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி அவளோடது தாட்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையே. ஒருத்தர் நல்லதே நினைச்சுட்டு இருப்பா, ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தர் நம்ம எப்படி கவுத்தலாம் அப்படிங்கிற இதுலயே இருப்பா. சொசைட்டில பாருங்க நீங்களே, உங்களுக்கு ஏன் சொசைட்டிக்கு போன நம்ம ஃபேமிலியிலேயே பார்க்கலாம். ஃபேமிலியிலேயே இந்த மாதிரி ஒரு கூட்டு குடுத்தனத்தை எடுத்து பாருங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் எடுத்து பாருங்க, எல்லா டிஃபரன்சஸும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டுல இருக்கே வந்து ஒரு 20 பேர் இருக்கா, எல்லா ரிலேஷன்ஸையும் சேர்த்துனாக்கா 20 பேரும் ஒரே மாதிரி இருக்காளா? இல்ல இல்லையா, டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனாலும் அவன் ஒரே ஃபேமிலி தானே. அந்த அந்த அறிவு நமக்கு வரணும். எப்படின்னா இதை நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி 5 ஃபிங்கர் இருக்கு, 5 வேற வேற மாதிரி தானே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா? விரலுக்கு விரல் வித்தியாசம். ஆனா இதை தனியா ஆக்க முடியுமா? எல்லாமே இந்த உள்ளங்கைக்கு ஒண்ணுதானே. அதே மாதிரிதான் நீ வேற நான் வேறங்கிற இதுவே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். மமாத்மா சர்வபூதாத்மா அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் அசி. நானும் பிரம்மன், நீயும் அதே பிரம்மன் தான். ஒருத்தருக்குள்ளேயும் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னாக்கா யாரு வசதி யாரு தாழ்த்தி? ஒருத்தர் ஒண்ணுகள் எல்லாரும் சமம் தான். இன்னைக்கு இந்த குர்சியில இந்த சேர்ல நான் உட்காந்துருக்கேன்னாக்கா நீங்க இன்னொரு சேர்ல உட்காந்துருக்கேன், நாளைக்கு இந்த சேர்ல இருந்து நான் இன்னொரு சேருக்கு போவேன், இந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்கார போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம் வரப்போறதே தவிர வேற ஒண்ணும். ஒருத்தருக்கு கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தியா இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் நாலேஜ் குறைச்சலா இருக்கும். நாளைக்கு திருப்பி அவள் இந்த வெளியில வந்துதானே ஆகணும். ஏன்னாக்கா நம்ம வீடே கிடையாது, நம்ம இங்க விரும்ப கத்துக்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.
ஸ்கூலுக்கு கத்துக்க போறோம், கத்துனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வருமா இல்லையா, இல்ல அங்கேயே உட்காந்துருக்கோமா 24 மணி நேரமும்? சோ நம்ம திரும்பி போய்த்தானே ஆகணும். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோமா, நம்ம வீட்டுக்கு போயாகணும் நம்ம திருப்பி. அப்ப கத்துண்டு தானே ஆகணும். என்ன ஒருத்தர் உடனே கத்துண்டுருவா, ஒரு ஜென்மத்திலேயே கத்துண்டுருவா, ஒருத்தர் 10 ஜென்மத்துல கத்துப்பா, ஒருத்தர் 50 ஜென்மத்துல கத்துப்பா. ஆனா எல்லாரும் கத்துண்டுதான் ஆகணும். கடைசியில நம்ம இங்கே இருந்து இருக்கே போய்தான் ஆகணும். இது நம்ம பூமண்டலங்கிறது நம்மளோட வீடு கிடையாது. அதனாலதான் எல்லாரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இங்க இருக்கிற இது எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் ஒரு மாயே. சங்கர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஜெகன் மித்யா பிரம்மம் சத்தியம். பிரம்மம் இந்த கடவுள் ஒண்ணுதான் உண்மை, மற்றது எல்லாமே பொய். என்னத்த பொய் சொல்றாரு அவர்? இந்த ரிவர் பொய்ன்னு சொல்றாரா, மவுண்டனை பொய்ன்னு சொல்றாரா, சமுத்திரத்தை பொய்ன்னு சொல்றாரா, இல்ல மரம் செடி கொடிகளை சொல்றாரா? இல்ல, அதெல்லாம் என்னைக்குமே இருந்தது, இருக்கும். அதான் அவர் சொல்லல. நீங்களும் நானும் சேர்ந்து கல்பனையில ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க, அத அவர் பொய்ன்னு சொல்றார். நாமளாகவே ஒரு கல்பனை பண்ணிட்டு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா, இந்த ஜாதி என்னோடது, ஐடென்டிபிகேஷன் இதுதான், என்னோட ஃபேமிலி இது, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதுன்ட்டு நான் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டுட்டேன். ஒருத்தரோட உலகத்துல ஒரு 1000 பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு 1,00,000 பேர் கூட இருக்கலாம். இப்படி பண்ணிக்கிறோம். அது நிஜமா? அப்பனாக்கா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 1,00,000 பேர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹோல் வேர்ல்டுல இருக்கேன், அந்த 1,00,000த்துக்கு மேல ஆட்களே இல்லைன்னு அர்த்தமா? மத்ததெல்லாம் பொய்யா? இதுதான் நிஜமா? இல்ல. இது எல்லாமே என்னது? கல்பனை. நாமளே ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணிடுறோம். நீதான் எனக்கு அம்மா, நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு தம்பி அப்படின்ட்டு. இந்த ஜென்மத்துல, போன ஜென்மத்துல யார் யாருக்கு தம்பியா இருந்தா, யார் யாருக்கு அண்ணனா இருந்தாங்கிறதுக்கு தெரியுமா? இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியும்? தியானம் பண்ணினானாக்கா தெரியும். தியானம் பண்ணி 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 பண்ணிதான் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் புரியும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கே அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுறோம். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எப்படி நானாக்கா, இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. அதுல ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் கூட அங்க கிடையாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தோஸ்த். மத்த ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்கே நாமளாகவே கிரியேட் பண்ணிடுது. எதுக்கு? நம்ம சௌரியத்துக்கு. மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தனிமையில இருக்கணும், தனியாதான் பிறந்திருக்கான், தனியாதான் போக போறான். இன்பிட்வீன் தான் இதெல்லாம், இந்த கிரியேஷன்ஸ், இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா. அதுல என்னத்துக்காக அவன் கிரியேட் பண்ணிக்கிறான்னாக்கா, தனிமைங்கிறது அவனை பயன்படுத்தும். தனியா இருந்து பாருங்க, ஃபேமிலியில இருந்துட்டு சடனா தனியா இருக்கே ஒத்துருமே இல்ல, தனியா ரூம்ல இருக்கோம்னாக்கா 2 மணி நேரம் கூட இருக்க முடியாது. என்னமோ பண்ணும், யாருக்கா உடனே போன் எடுத்து பண்ணுவோம், பேசணும். நம்மகிட்ட டைம் கிடையாது, அது வேற விஷயம். ஏன்னா நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கணும், புத்தகம் படிக்கணும், அடுத்த கிளாஸ்க்கு ரெடி பண்ணணும், இதுலலாம் நம்ம இருக்கோம். எல்லாரும் இந்த மாதிரி பிஸியா இருக்க மாட்டா இல்லையா. சாதாரணமா சும்மா கண்ணா பீனா சோனான்னு பண்ணிட்டு இருக்காளே, அவள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவளால தனிமையில இருக்க முடியாது. அதனால அவ என்ன பண்ணிடுறா, தினசான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிரியேட் பண்ணிப்பா. கோவிலுக்கு போறாளா, அங்க ஒரு 10 ஃப்ரெண்ட் ஆயிடுவா. ஏதோ ஒரு கிளப்புக்கு போறோமா, அங்க ஒரு 10 ஃப்ரெண்ட் ஆயிடுவா. ஏன்னா அவன் தனிமையில அவளால இருக்க முடியாது. ஆனா எவன் அந்த தனிமையை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறானோ அவன் தான் சன்னியாசி அப்படின்ட்டு ஆயிடுறான். அங்கதான் அவன் தான் சன்னியாசி, உண்மையான சன்னியாசி. ஏன்னாக்கா அவனுக்கு தெரியும், நம்ம வந்ததும் தனியாதான் வந்திருக்கோம், போகிறதும் தனியாதான் போக போறோம், இருக்கிறதும் ஆக்சுவலி தனியாதான் இருக்கும். மற்றது எல்லாம் இருக்கே வேஷம். ஸோ வி ஆர் ஓன்லி அவர் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் காட்ஸ். காட்ஸ்ல விதங்கள் இருக்கு. சில பேர் நல்ல காடா இருக்கலாம். இப்ப நம்ம உடனே கொஸ்டின் பண்ணல, எல்லாருமே காடுனாக்கா பின்ன ஏன் அநியாயங்கள்லாம் நடக்குதுனாக்கா, காட்ஸ்லயும் கடவுள்களையும் கேட்டகரிஸ் இருக்கு. நல்ல கடவுள், சாமானிய கடவுள், துஷ்ட கடவுள் அப்படின்ட்டுலாம் உண்டு. அவ படிப்படியா முன்னேறிட்டு வந்தாகணும். சோ நம்மளால ஆனது இருக்கே என்ன பண்ணணும், நம்ம முன்னேறி வந்துட்டோம் அப்படின்னாக்கா மத்தவாளையும் கை கொடுத்து தூக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான். அவ பின்னோட நாமளும் கீழே விழக்கூடாது. வந்தா வரலையா, உன் கர்மா ஆஸ் யுவர் விஷ்ணு விட்டுடணும். ரொம்ப ஜாஸ்தி அவளோட இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஏன்னா சில துஷ்டாத்மாக்கெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா நம்மளே தள்ளி விட்டுணும். அது சகுதியில கல்ல விசிறி அடிச்சானாக்கா நம்ம மேலதான் விழும். அந்த சகுதிக்கு அதனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. பட் ட்ரை கண்டிப்பா பண்ணணும். பிகாஸ் we are pyramid masters. So it is our duty
டு டெல். நம்ம சொல்லணும், எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி பொய் இதுலலாம் மாட்டிக்காதே, நிஜத்தை தெரிஞ்சுக்கோ. நிஜத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி ஆனாபானசதி தியானம். தியானம் செஞ்சேனாக்கா ஆன்ம ஞானம் கிடைக்கும். நல்ல நல்ல புஸ்தகங்களை எடுத்து படி. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி சத்சங்கத்துல சேர்ந்துக்கோ. நிறைய மாஸ்டர்ஸ் பண்ண வைக்கிறா இல்லையா, அவளும் ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த மாதிரி சத்சங்கத்துல எல்லாம் நம்ம சேர்ந்துக்கணும். ஏன்னா ஒரு மாஸ்டர் வருவா, ஏதோ ஒரு நாலேஜ கொடுப்பா. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு நல்ல குணம் கண்டிப்பா இருக்கும். பூ இருக்குன்னா எல்லா பூலையும் இது இருக்கும்ல, மக்கரந்தம் இருக்கும். சிலத்துல நிறைய இருக்கும், சிலத்துல குறைச்சலா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இருக்கும். அதே மாதிரி எல்லா மனுஷால்கிட்டையும் இருக்கே மகா மட்டமான மனுஷனா இருந்தாக்கா கூட அவங்ககிட்டயும் ஏதோ ஒரு குணம் கண்டிப்பா இருக்கும். அந்த நல்ல குணத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மத்த எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடணும். அதுதான் பிரமிட் மாஸ்டர்ஸோடது குணம். அது அந்த அந்த நேச்சர் நம்ம கொண்டு வரணும். மற்றபடி உலகம் எப்படி வேணாலும் போட்டு நமக்கு அதை பத்தி என்ன, நம்ம கரெக்டான வழியில போகணும். மற்றவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்மளை பார்த்து அவ கத்துக்கிற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஓகே, இதோட நான் நிறுத்திக்கிறேன். சோ வி ஆர் அவர் கிரியேட்டர்ஸ். இதைதான் சொல்றதுக்கு இதுதான் அத்வைத வேதாந்த உண்டாக்கிய அவர் சங்கர் இருக்காரு, இதைத்தான் சொல்லியிருக்கார். இதுதான் சேட் மாஸ்டர்ஸும் சொல்றார், இதைத்தான் நம்ம குருநாதரும் சொல்லியிருக்கார். அதனால நம்ம யார் மேலேயும் நம்ம டிபெண்டன்சியோட இருக்கக்கூடாது. கடவுள்ங்கிறது வேற எங்கேயோ போய் தேடுறதுக்கு தேவை இல்லை. நமக்குள்ளதான் கடவுள் இருக்கான். நம்ம தான் கடவுள். இப்படி பேசிட்டு இருக்கோமே, கொஸ்டின் பண்றோம், ஆன்சர் பண்றோம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லையா உள்ள, இதெல்லாம் அதுதான் கடவுள், அதுதான் சத்தியம். நம்ம அந்த உருவம் இருக்கே இது சத்தியம் கிடையாது. ஆனா அந்த உருவம்னு ஒண்ணு கிடைக்க கண்டுதான் நம்மளால இப்ப பேச முடியுது இல்லையா. வாய் இருந்தானாக்கா தான் பேச முடியும், கண் இருந்தானாக்கா தான் படிக்க முடியும், கை இருந்தானாக்கா தான் எழுத முடியும். அதனால அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. சோ உடல் இருக்கே ஒரு கோயில். ஆன்மாங்கிறது கடவுள். கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கிற மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள ஆன்மா இருக்கு. சோ நமது படைப்பாளி யாரு? நம்ம தான். நம்மளோட நல்ல நிலைக்கும் காரணம் யாரு? நம்ம தான். நம்மளோட துக்கங்களுக்கும் காரணம் யாரு? நம்ம தான், வேற யாரும் கிடையாது. இந்த மனப்பான்மை நமக்கு வந்துடுத்தும், இந்த மனோபாவம் வந்துடுத்தும் நானாக்கா யார் மேலேயும் நமக்கு கோபம் வராது, வருத்தம் இருக்காது, எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைகள்கிட்ட தான் இருக்கணும். இன்ஃபேன்ட் சோல்னு சொல்லுவோம் பார்த்தல, அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுகள்ட்ட ஏதோ அதுகள் மிஸ்டேக்னாலே ஏதோ சாப்பாடு வீழ்ந்துருக்கும், அப்ப கூட தட்டி விட்டுட்டா வீழ்ந்துருத்தோம், நம்ம மேல பிளேம் பண்ணும், ஷிகாயத் பண்ண, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணும் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு. அது குழந்தை. சோ நம்ம தன்னை கொஞ்சம் மெச்சூர் ஆக்கிக்கணும். அண்ட் இது ரொம்பவே பெரிய சத்தியம் மாதிரி. நம்ம தான் படைப்பாளி. நம்மளோட சிச்சுவேஷனுக்கு காரணம் நம்ம தான், வேற யாரும் கிடையாது அப்படின்ட்டு இதோட நான் நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நீலா அம்மா. நல்ல அழகான கருத்து, நல்ல ஒரு அழகான தலையங்கத்துடன் நாம் தான் நமது படைப்பாளி, அது நாங்கள் தான் கடவுள், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாதான் கடவுள். எங்கட உடம்பு ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு இருக்கும் ஆன்மாதான் கடவுள். அந்த ஆன்மாவை நாங்கள் உணர்வதற்கு நிறைய தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறை சக்தியையும் உணர முடியும். அப்ப நாங்க நிறைய தியானம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எல்லாம் போகும். மற்றது எது நல்லது எது கெட்டது என்ற நல்ல புரிதல்கள் வரும். யார் மீதும் எங்களுக்கு கோபங்கள் வருவதை எல்லாம் குறைத்துக் கொள்ளலாம் என்று நிறைய நல்ல பயன்களையும் சொன்னீர்கள். மற்ற இந்த ஆன்மாவுக்கு வயதை சொல்ல முடியாது என்று, இந்த ஆன்மா எத்தனையோ பிறவிகள் எடுத்துத்தான் வந்திருக்கின்றது. அதனால இந்த ஆன்மாவுக்கு வயசு சொல்ல முடியாது என்று, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கின்றோம். அதுல கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் இந்த பிறவியில அழகாக கற்க வேண்டும். அப்படி கற்று இந்த தியானத்தை நாங்கள் நிறைய செய்யும் போது எங்களுக்கு ஞானமும் கிடைக்கும் என்று. மற்றது இந்த ஞானத்துடன் நாங்கள் கற்ற அந்த தியானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதுவும் கற்றுக் கொடுக்கும் போது எங்களுடைய கடமை நாங்கள் அந்த நல்லதை சொல்ல வேண்டும். அதை விரும்பி வாரது அவையுடைய விருப்பம், அதை கட்டாயப்படுத்த கூடாது என்றும் சொன்னீர்கள். நான் நிறைய நல்ல கருத்துக்கள் நிறைய பகிர்ந்திருக்கின்றீர்கள். எல்லாவற்றையும் நான் திரும்ப சொல்லாது மற்றவர்களிடமும் அதை விடுகின்றேன். மற்றவர்களும் இப்போது உங்கள் பேச்சுக்கான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி நீலா, அருமையான கருத்து.